ஜாய் கிறிஸ்டல்லா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணையில இருக்க நிலையில இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அது என்னோட குழந்தைதான் அப்படின்றத அப்செப்ட் பண்ணிருக்காரு. மாதம்பட்டியே இந்த விஷயத்த ஜாய் கிட்ட டைரக்டா உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ஜாய் கிறிஸ்டல்லா இந்த போஸ்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஜாய் கிறிஸ்டல்லா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேர்த்தோட வழக்குல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சா அந்த குழந்தையோட அப்பா நான் தான் அப்படின்னு சொன்னா பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருந்தாரு. இப்படி சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வரமாட்டேங்கிறாரு? ஹலோ ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் சீக்கிரமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க, பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டியா கலாய்க்கிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நாளையில மாதம்பட்டி ரங்கராஜ் இது தன்னோட குழந்தை அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் இது என்னோட குழந்தை, இந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு அவங்க 5 மாசம் பிரெக்னண்டா இருக்கையில சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி ஜாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே தனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா உலகத்துக்காக டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. இதன் மூலமா எதை நிரூபிக்க அவரு முயற்சி பண்றாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டப்ப இந்த உலகம் தயக்கமின்றி அந்த பொண்ணோட குணநலனத்தையே குறை சொல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இப்போ டிஎன்ஏ டெஸ்டுக்கு வர தயங்கிட்டு இருக்க இந்த ஆணை குறிச்சு யாருமே கேள்வி கேட்கறதே இல்ல. ஏன் அந்த வழக்கை இழுத்தடிச்சுட்டே இருக்காரு? இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகம் அவரை எப்படி பார்க்கும்? ஒரு ஏசி ரூம்ல வசதியா உட்காந்துக்கிட்டு ஒரு பெண்ணோட குணநலனை கேள்வி கேட்கிற பலருக்கு இந்த ஆண்கள் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க கூட தெரியல. இதுதான் மிகப்பெரிய விந்தையா இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாயோட குழந்தை தன்னோட குழந்தை அப்படின்றத ஜாய் கிட்ட ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு. மேலும் இந்த குழந்தையோட பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப இப்ப எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிறாரு அப்படின்னு மாதம்பட்டியா சரமாரியா கேள்வி கேட்டுதான் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.